தலைக்கு எண்ணெய் காய்ச்சலான்னு காலையிலேயே எல்லாத்தையும் பொரிச்சிட்டு வந்து வச்சுட்டேங்க. கருவேப்பிலை காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன், வேப்பந்தழை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலைன்னு எல்லாத்தையும் பொரிச்சிட்டு வந்து வச்சுருந்தேங்க. காய்ச்சறதுக்கு தான் நேரம் இல்லை. இப்போ தான் அதுக்கு விடிவு காலம் பிறந்திருக்கும் போலங்க. எடுத்து வேற வச்சுட்டு கத்தாழை எப்படியும் எனக்கே கிடச்சிதுங்க, ஓசியில் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேங்க. இனி இதை சிரிவி வைக்கலான்னு சிரிவி வச்சுட்டு அதோட தோலை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுருந்தேன். அது எதுக்குன்னு பார்க்குறீங்களா? முகத்தில் தொடவுறதுக்கு தாங்க. முதல்ல முகத்தில் அடிக்கடி தொடவுங்க, இப்போல்லாம் தொடவுறதில்ல. முகத்தில் தொடவுனா எனக்கு பிம்பிள்ஸ் மறையிற மாதிரி ஒரு ஃபீல், அதனால் எடுத்து வச்சுருந்தேன். பக்கத்தில் கருஞ்சீரகம், வெந்தயம்னு அதையும் கொண்டாந்து வச்சேன். கிராம்பு மட்டும் கிடைக்கலைங்க. கடைக்கு போனேன், மறந்துட்டு வந்துட்டேன். இதே பொழப்புங்க, கடைக்கு போயிட்டு மறந்துட்டு வர்றது. எண்ணெய் காஞ்சோன்னையும் கருஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் போட்டுட்டேங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது கருவேப்பிலை போட்டேன், வேப்பந்தழை எடுத்து போட்டேன், செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலைன்னு எல்லாத்தையும் உள்ளே ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேங்க. காம்பை வேற கிள்ளாம விட்டுட்டேன். அதையும் அப்படியே கிள்ளி சைடில் போட்டுட்டு பூவை உள்ளே போடும்போது ஐயோ காம்போட போட்டேங்க. அதை எடுக்கிறதுக்கு வெற்றிக்கு வீராங்கனையாட்டு எடுத்துகிட்டு கையில் சூடு வச்சுக்கிட்டேன். ஆத்தாடி எடுத்துகிட்டு மெல்ல அந்த காம்பை எங்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு பார்க்குறேன். நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதை ஆரம்பிச்சுதுங்க. எப்படியோ பிரித்து உள்ளே போட்டு அதையும் கொதிக்க வச்சுக்கிட்டே இருந்துங்க. கத்தாழை தூக்கி உள்ளே போட்டால் நான் பட பட்டாசுன்னு வெடிக்குது. ஐயோ கையில் பட்டிருக்குங்க. ஐயோ பட்டுருச்சுங்க. எடுத்து வச்சுட்டேங்க. இனி என்ன செய்யறது? எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொன்றும் உள்ளே போட்டால் நான் உள்ளே போக மாட்டேன்னு இலையெல்லாம் மேலே மிதக்கிற மாதிரி மிதந்துக்கிட்டு மேலே வந்தது. மண்டையில் ஒரு கொட்டு எல்லாத்தையும் உள்ளே அமுக்கி விட்டு கொத்துனா கொத்து புரோட்டா கறி மாதிரி ஆயிடுச்சுங்க. போட்டு கொத்துன்னு கொத்திக்கிட்டே உக்காந்துருந்தேன். என் பையன் வந்துட்டான், அம்மா ஏதோ செய்கிற போல அப்படின்ட்டு. எது இல்லைடா போயிட்டு வாடா அப்படின்னு தாட்டி விட்டுட்டு நானும் வந்துட்டேங்க. தலைக்கு எண்ணெய் காய்ச்சலான்னு காலையிலேயே எல்லாத்தையும் பொரிச்சிட்டு வந்து வச்சுட்டேங்க. கருவேப்பிலை காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன், வேப்பந்தழை, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலைன்னு எல்லாத்தையும் பொரிச்சிட்டு வந்து வச்சுருந்தேங்க. காய்ச்சறதுக்கு தான் நேரம் இல்லை. இப்போ தான் அதுக்கு விடிவு காலம் பிறந்திருக்கும் போலங்க. எடுத்து வேற வச்சுட்டு கத்தாழை எப்படியும் எனக்கே கிடச்சிதுங்க, ஓசியில் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேங்க. இனி இதை சிரிவி வைக்கலான்னு சிரிவி வச்சுட்டு அதோட தோலை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுருந்தேன். அது எதுக்குன்னு பார்க்குறீங்களா? முகத்தில் தொடவுறதுக்கு தாங்க. முதல்ல முகத்தில் அடிக்கடி தொடவுங்க, இப்போல்லாம் தொடவுறதில்ல. முகத்தில் தொடவுனா எனக்கு பிம்பிள்ஸ் மறையிற மாதிரி ஒரு ஃபீல், அதனால் எடுத்து வச்சுருந்தேன். பக்கத்தில் கருஞ்சீரகம், வெந்தயம்னு அதையும் கொண்டாந்து வச்சேன். கிராம்பு மட்டும் கிடைக்கலைங்க. கடைக்கு போனேன், மறந்துட்டு வந்துட்டேன். இதே பொழப்புங்க, கடைக்கு போயிட்டு மறந்துட்டு வர்றது. எண்ணெய் காஞ்சோன்னையும் கருஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் போட்டுட்டேங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது கருவேப்பிலை போட்டேன், வேப்பந்தழை எடுத்து போட்டேன், செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலைன்னு எல்லாத்தையும் உள்ளே ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. காம்பை வேற கிள்ளாம விட்டுட்டேன். அதையும் அப்படியே கிள்ளி சைடில் போட்டுட்டு பூவை உள்ளே போடும்போது ஐயோ காம்போட போட்டேங்க. அதை எடுக்கிறதுக்கு வெற்றிக்கு வீராங்கனையாட்டு எடுத்துகிட்டு கையில் சூடு வச்சுக்கிட்டேன். ஆத்தாடி எடுத்துகிட்டு மெல்ல அந்த காம்பை எங்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு பார்க்குறேன். நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதை ஆரம்பிச்சுதுங்க. எப்படியோ பிரித்து உள்ளே போட்டு அதையும் கொதிக்க வச்சுக்கிட்டே இருந்துங்க. கத்தாழை தூக்கி உள்ளே போட்டால் நான் பட பட்டாசுன்னு வெடிக்குது.